வாரிசு நடிகர்கள் திரைப்படங்கள்ல நடிக்கும் போது அவங்க மேல உள்ள எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருந்தாலும் அதை பூர்த்தி பண்ற மாதிரி நிறைய நடிகர்கள் நல்ல படங்கள் கொடுப்பது. சில ஆக்டர்ஸ் தான் நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு ரொம்ப நாள் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. என்னதான் கென் கருணாஸுடைய மகனா இருந்தாலும் நிறைய சப்போர்ட்டிங் ரோல் தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. சில படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டாவும், அசுரன் படத்துல தனுஷோட மகனாவும், வாத்தி படத்துல சில காட்சிகள்லயும், விடுதலை படத்துல ஆரம்பத்துல வரக்கூடிய சில காட்சிகள்லயும் நடிச்சிருப்பாரு. வெற்றிமாறன் கிட்ட அவர் நடிச்ச விடுதலை பாட்டுலயும், திருச்சிற்றம்பலம், ராயன் போன்ற படங்கள்ல தனுஷ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறார். படம் வர்றதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னா, சூரஜ் வெஞ்சிரமோடு தேவதர்ஷினியுடைய மகனா கென் கருணாஸ் இருக்கிறாரு. சூரஜ் வெஞ்சிரமோடு அங்க ஒரு பேக்கரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் அவர் ஒய்ஃபும் லவ் மேரேஜ் பண்ணதுனால அவங்க ஒய்ஃப் குடும்பத்துல இருந்து அவங்கள விலக்கி வச்சிருக்காங்க. கென் கருணாஸுடைய அம்மாவுக்கு அவர் மேல ரொம்ப பிரியமும் நம்பிக்கையும் ஜாஸ்தியா இருக்கு. அதே டைம்ல அவங்க அப்பாவான சூரஜ் வெஞ்சிரமோடுக்கு கென் கருணாஸ் சரியா படிக்காதனாலையும் 10th ஜஸ்ட் பாஸ் வாங்கினதுனாலையும் அவர் மேல பெருசா நம்பிக்கை இல்ல. ஏத்தாப்புல கென் கருணாஸ் படிக்காமலையும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுங்கிற ஏமோடையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவரை 3 பொண்ணுங்க லவ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அவரு அவங்க அப்பா அம்மா எதிர்பார்க்கிற மாதிரி படிச்சாரா, அந்த 3 பெண்கள்ல யாரையாவது இவர் லவ் பண்ணாரா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மிச்ச கதை. தனுஷ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து டைரக்டரா இந்த படத்துக்கு மாறினதுனால தனுஷ் படங்களான 3, வேலையில்லா பட்டதாரி, படிக்காதவன் மாதிரி படங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு படமா தான் கென் கருணாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைரக்ட் பண்ணிருப்பாரு. என்னதான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரி இருந்தாலும் நம்மள அது எங்கேயுமே போர் அடிக்காம என்டர்டெயின் பண்ணுது. ஆக்டிங் வைஸ் இந்த படத்துல அவருடைய ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை தவிர ஹீரோயினா நடிச்ச 3 பேரும் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருக்காங்க. தனுஷ் படங்கள்ல சரண்யா பொன்வண்ணன் பண்ண கேரக்டர் தான் இங்க தேவதர்ஷினி கென் கருணாஸ்க்கு பண்ணியிருக்காங்க. அவங்களும் கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு டீசென்டான ஆக்டிங் கொடுத்திருக்காங்க. படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் சூரஜ் வெஞ்சிரமோடுவ இந்த படத்தை ஆக்ட் பண்ண வச்சதுதான். அவருடைய ஆக்டிங் தான் முதல் பாதியிலையும் 2வது பாதியிலையும் வரக்கூடிய நிறைய சீன்ஸை ஹோல்ட் பண்ண வைக்குது. பர்டிகுலரா கிளைமேக்ஸ்ல அவர் பண்ற ஆக்டிங் எப்படிப்பட்ட பர்ஃபார்மர் நமக்கு இன்னொரு தடவை காட்டி கொடுக்கும். படத்துடைய இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஜிவி பிரகாஷோடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்ஸும் தான். ஆல்ரெடி முட்டை கலக்கி பாட்டு பயங்கர ஹிட் ஆனதுனால அந்த பாட்டு படத்துல எந்த தருணத்துல வரும்னு இவங்களோட எதிர்பார்ப்பை தியேட்டர்ல நீங்க நல்லாவே பார்க்க முடியுது. படத்தை டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த படத்துல 2 பாட்டும் கென் கருணாஸ் பாடி இருக்கிறார். படத்துடைய கேமரா ஒர்க்கும் எடிட்டிங்கும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துடைய பெரிய மைனஸ் பாயிண்டா எனக்கு பட்டது, இந்த படத்துல நம்ம நிறைய படங்கள்ல பார்த்த காட்சிகளை இங்க ரிப்பீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அட்டகத்தி, 3, பட்டதாரி, டான் மாதிரி படங்கள்லாம் திருப்பி பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸ்டாஃப்ல தேவதர்ஷினி அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய காட்சி இந்த படத்துக்கு என்ன தேவைன்னே தெரியல. முதல்ல சொன்ன மாதிரி சூரஜ் வெஞ்சிரமோடைய சில காட்சிகளை தவிர்த்து நிறைய காட்சிகள் ரிப்பீட்டேட்டிவாகவும் ரொம்ப யூஷுவலாகவும் சினிமாட்டிக்காவும் தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அவருடைய மார்க்க பார்க்க போகும்போது நடக்கக்கூடிய காட்சியுமே அப்படிதான் இருந்துச்சு. நிறைய குறைகள் இருந்தாலும் இந்த படம் நம்மள டீசென்டா என்டர்டெயின் பண்ணுது. ஆனா தியேட்டர்ல யங்ஸ்டர்ஸோடைய ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு பயங்கரமா இருக்கிறதுனால ரொம்ப சூப்பரா ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்துட்டு சூர்யா, கார்த்தி, சிம்பு போன்றவர்கள்லாம் கென் கருணாஸை கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. திரைக்கதையில நிறைய குறைகள் இருந்தாலும் ஹீரோவா நடிக்கிற முதல் படத்தை தானே டைரக்ட் பண்ணி மக்கள் மத்தியில ரீச் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய சாதனை தான். இந்த படம் இப்ப தியேட்டர்ல ஹிட் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.